மாவட்ட செயலாளர்கள் வருகையை தடுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் தொலைபேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்துவிட்டார். அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் காலை 3 மணிக்கு அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே தப்பித்தவரி 8 பேர் வந்தாங்க. மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டாரு. என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாம புதிராக நின்றுட்டாங்க. ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதற்கு கொடுக்கணும்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்கப் போகிறார், அதுக்கு ஒரு சம்மதமா, அதனால நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா, ஒரு முட்டாள் செய்வானா, ஒரு முண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கன் செய்வானா இந்த வேலையை? அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தீர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே, அந்த மந்திரம் ஒன்று, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதை என்னுடைய அருமை நண்பர் பழகருப்பையா அருமையாக 2 பேட்டிகளிலே சொல்லியிருந்தார். உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது. அவரோடு நான் தொலைபேசியிலே பேசினேன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இது தெரியாம எவனோ அந்த மாதிரி சொல்லிட்டான் அந்த காலத்துல. இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். இதுவே உலகியல் நேதியும் ஆகும். இதுவே சாஸ்திர சம்பிரதாயமும் ஆகும். எனது மனக்குமரல்கள் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டே
என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அதள பாதாளத்தில் நினைக்கிறார்கள். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஐயாவின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார்கள். ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர். இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் வலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றது. என் கைவிரல் கொண்டே என் கல்லை குத்திக்கொண்டேன். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை நான் குத்திக்கொண்டேன். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என் உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் போகிறார்களாம். இதெல்லாமே நாடகம். அதில் ஒவ்வொருவரும் நடிகர்களே.